விஷ்ணு விஷால் சார் முதல்ல அவரை அறிமுகப்படுத்தின தங்கதுரை சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி என்னடா பண்ணுற அப்படின்னு கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார். இன்னமும் அந்த நட்பு ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொடியூசராக தொடர்ந்துட்டு இருக்குது. அதனால் அது ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஷ்ணு சார்கிட்ட வந்து நான் கதை சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இந்த கதை அந்த கதை 2-3 கதை சொல்லிகிட்டே இருக்கேன். பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த கதையை இப்படி சொல்லவுடனே சரி ப்ரொடியூசர் பார்க்கலாம் அப்படின்னு தேடிகிட்டே இருக்காங்க. என்ன அங்கங்கன்னு கிடைக்கல. சரி அப்படி தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு நாள் திடீர்னு வந்து சரி நானே பண்ணுறேன் அப்படின்னாரு. முதல்ல இந்த படத்தை தயாரித்த என்னை நம்பி தயாரித்த டேரக்டர் ஆக்குனா விஷ்ணு சாருக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னென்னா இது வந்து ஒரு சூரிய சார் பேசுன மாதிரி ஒரு காமெடி படம். அதனால் வந்து சில பேர் காமெடி படத்தை வந்து செம்ம காமெடி இருக்குது பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படிவாங்க. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காமெடியாக விறுவிறுன்னு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே என்னுடைய பேச்சு முடிச்சுக்கிறேன். ஆனால் இது என்னென்னா முக்கியமாக நன்றி தெரிவிக்கிற ஒரு தருணமாக இதை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த விஷயத்தை உங்களுக்கும் என் சார்ந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் டெக்னீஷியனுக்கும் இங்கே வேலை பார்த்த எல்லாத்துக்கும் நான் ஒரு நன்றி விறுவிறுன்னு நன்றி தெரிவிச்சிடறேன். விஷ்ணு சார் தவிர்த்து ஒரு விஷ்ணு சார் சொன்னோம்னா ஒரு ஒரு ஹீரோவாக சில நேரங்களில் செம்மையாக இருக்குது அப்படின்பாரு. டக்குன்னு கேரவனுக்கு உள்ளே போனால் என்னங்க 2 நாள்லாம் முடிச்சிருவீங்கல்ல அப்படின்னு இறங்கி வந்தோம். செம்மையாக இருக்குது எவ்வளோ நாள் வேணாலும் பண்ணுங்க சார் உள்ள இல்லை எப்படி சொல்லிட்டா அப்படின்னு ஒரு நல்ல ப்ரொடியூசராகவும் நான் ஒரு பேட்டி கூட சொல்லியிருந்தேன். ஒரு நாணயத்தில் 2 பக்கம் மாதிரி ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் சிறந்த கதாநாயகனாகவும் இருந்தார். அடுத்து இந்த படத்தில் வந்து வரிசையாக சரண்யா மேடத்திட்ட நான் வந்து போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி மணிவண்ணனா அவங்க இவ்வளோ பெரிய ஜாம்பவான் மணிவண்ணன் பேரை வந்து சரண்யா மேடம் அண்டு ஆனந்தராஜ் சார்லேருந்து ஆரம்பித்து தாசனன் வரைக்கும் எல்லாருமே சூரிய வரைக்கும் அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த மணிவண்ணன் சார் இப்போது அவர் வந்து இறந்து போயிட்டார். அந்த பேரை எனக்கு சொல்கிறதுக்கு முதல்ல வந்து ரொம்ப நன்றி. இது வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன். இது வந்து என்னுடைய ஆத்மார்த்தமாக மனதிரீதிதான் சொல்கிறேன். நான் அவ்வளோ பெரிய படைப்பாளி, மிகப்பெரிய டைரக்டர், நல்ல நடிகர். அவர் பேர் சொன்னதுக்கு முதல்ல நன்றி. அவங்கள்ட்ட போய் நான் சீன் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த சீன் மேடம் அப்படியா இதில் என்ன டைலாகு இல்லை மேடம் நான் வந்து கெட்டவங்களுக்கும் நாங்கள் ஓடி போய் நல்லது பண்ணுவோம். எங்களை பார்த்து பேசாதவங்க கூட எங்களை பார்த்தா பேசுவாங்க. இதான் மேடம் டைலாக். ஒரு நிமிஷம் டைரக்டர் சார் வாங்க சொல்லுங்கள் மேடம். அப்படி அந்த பதட்டது பேசாதவங்க கூட எங்களை பார்த்தா பேசுவாங்க. அது எப்படி வரும்? பேசாதவங்க தானே பேசாதவங்க. அதை எப்படி பேசுவாங்க? அப்போ பேசினவங்க மாறிடுவாங்களே. மேடம் இருங்க நானே ஃபஸ்ட்டு படம் இருங்க மேடம் நீங்கள் பல எங்கேருந்து வர்றீங்க? மணிரத்னம் சார்லேருந்து ஆரம்பிச்சிருந்த வரைக்கும் சின்னராமசாமி வரைக்கும் தேசிய விருதுலாம் வாங்கிட்டீங்க மேடம் நான் வந்து மொதல் படம் நம்பி படம் கொடுத்துருக்காரு எனக்கு. மேடம் எதாவது விஷ்ணு சாருக்கு முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு. சரி அப்போ டைலாக் ஒழுங்காக எழுதுங்க. சரிங்க மேடம் அப்படின்னு. அது என்னென்னா அந்த தவறுகளையும் தவறாக அந்த ஒரு பதட்டத்தில் வேறு டைலாக் சொன்னால் கூட அதில் இருக்க சரி தவறுகளை வந்து சுட்டி காட்டி அதை பண்பாகவும் பக்குவமாக சொல்லி இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உரிமையோடு, அதாவது உங்கள் சொன்னதை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஏதோ நம்ம மேலே இருக்கிற அன்புனால உரிமையாக அதை பாசமாக சொல்லி காட்டும்போது எனக்கு அதை திருத்திக்கிட்டு நல்ல இன்னொரு டைலாக் எழுதுறது. அப்போ நான் திரும்பி ஃபோன் பண்ணி மேடம் இன்னொரு டைலாக் ஒன்று எழுதியிருக்கேன். யாருக்கு? ஹீரோயின் பேசுகிறது. அதில் என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் டைலாக் ரைட்டரா? அந்தளவுக்கு ஒரு என் மேலே பாசத்தையும் அன்பையும் அவங்களோட சீனியாரிட்டி வச்சதுக்கு முதல்ல சரண்யா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தராஜ் சார் அப்படியே இப்போ கதை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறேன். ஒரு நடிகனாக இருந்துட்டு மறுபடியும் திடீர்னு வீட்டுக்கு போய் யாருன்னே சொல்லவே இல்லை. அவரோட படம் ஆக்சுவலாக மரதநாணயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் டேரக்டருக்கான வாய்ப்பு கிடைக்குது. விஷ்ணு சாரும் ஆனந்தராஜ் சாரும் பேசிட்டாங்க. நான் வந்து டேரக்டர்னு முருகானந்தம் சொல்லியிருக்காங்க. பேர்லாம் தெரியல. திடீர்னு வீட்டுக்கு போய் உட்கார வச்சுருக்காங்க. சார் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர்றாரு. நீங்கள் என்ன இங்கே உட்காருக்கீங்க? ஒரு டேரக்டர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னாரு. இல்லை சார் நான் தான் டேரக்டர் அப்படின்னு. ஹலோ ஸ்பாட்லைட் சொல்லவே இல்லை அப்படின்னாரு. இல்லை சார் அங்கே நடிகராக இருந்தேன், அதை இங்கேயே டேரக்டராக நான் வில்லன் காமெடி மாதிரி நீங்களும் பழதா அப்படிங்கிற மாதிரி அவர் கதை சொல்லும்போது ரொம்ப ரசித்தார். நம்ம சொல்லிச்சிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் வந்து ஒரு இதில் டான்ஸ் ஆடணும் அப்படின்னாரு. இந்த பாருங்கள் தம்பி நான் பயங்கரமான வில்லன், இப்போ ஒரு படத்தை போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னா டமான வெட்டுற அந்த மாதிரி வில்லனாக இருந்துட்டு இப்போ நான் காமெடி பண்ணுறேங்க. டான்ஸ்லாம் ஆட முடியாது தெரியுதா? என்ன டான்ஸு? இல்லை சார் சும்மா ஒரு ரஷ்யன் கேலோட அப்படின்னு. எங்கள் கேர்ள் ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னாரு. மாற்றெல்லாம் கேட்கல அது பொண்ணு சார் ரஷ்யன் கேள் சார் அப்படின்னு. அதான் லோக்கல் பொண்ணுங்களாம் இல்லை லோக்கல் சார் செம்ம சகப்பாக இருக்கும் சார் அப்படின்னு காட்டுங்க. லைட்டாக தானே ஒரு 2 நிமிஷம் ஆடினா போதுமா? இல்லை சார் நீங்கள் 1 நிமிஷம் போதும் இல்லை 2 நிமிஷம் வச்சுக்கங்க ஆடுவோமே. அந்த மாதிரி இம்மிடியேட்டாக ஆடுறேன்னு சொல்லிட்டாரு. இதான் காமெடியாக சொல்கிறேன் ஒழிய. ஆனால் மற்றபடி அதை ஒத்துக்கிட்டு அதை என்னோட வந்து
டான்ஸ் ஆடி பாட்டு படிக்குவாங்க வாங்க. அதை வந்து அவரும் அப்படி ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு கிரியேட்டர், முதல்ல அவர் கிரியேட்டரு. முக்கியமாக வந்து இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க அவரை. அவருடைய உருவத்துக்கும் வயசுக்கு எல்லாம் தாண்டி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சத்தியமாக ஒரு நல்ல குழந்தை மாதிரிங்க எனக்கு தெரிஞ்சு. சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்பும், அடுத்தவங்களை பற்றி பாராட்டுறது, திடீர்னு ஒரு 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 வெகுளித்தனமாக ஒரு பாமரத்தனமாக சில நேரங்களில் சொல்லிடுறது, சில நேரங்களில் பயங்கர அறிவுபூர்வமாக பேசுகிறது, சில நேரங்கள் தைரியமாக பேசுறது, எல்லா குணங்களும் இருக்கிற ஒரு நண்பராக இருக்கார். அவர் வயசுக்கு நம்மளை தோளில் கையை போட்டு. ஆனந்தராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பங்காளி சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ அதாவது நீங்களே சொல்லுங்கள், ஆள் போக போக எப்படி ஆகிட்டே வர்றாரு. ஒரு +2 பையன் மாதிரி இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ப மாட்டோம். இங்கே இந்த சூரி சார் வர்றாருன்னு அவரை பார்த்து வளர்க்குறேன் நான். சூரி சார் வர்றாரு, ஹலோ சூரி சார் தான் இப்படி ஒல்லியாக வந்தால் எப்படிங்க அடையாளம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஒரு வசீகரம் இருக்குல்ல, அந்த வசீகரை பார்த்து மெய்சில் இருக்கிறோம், அதை கேட்குறோம். அதுக்கு சொல்லலாம் 4 பேருக்கு முன்னாடி போய் கேட்கவே முடியாமல் ஆகிப்பார் இப்போ. அந்த மாதிரி இவரும் பங்காளியும் வந்து ஒரு டேரக்டராக இதை தாண்டி ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு நடிகரை, ஒரு பெரிய காமெடியனா இப்போ இருக்கிற லீடிங் காமெடி ஆர்டிஸ்ட் அவரை வந்து நான் உரிமையாக 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏன் பங்காளி அது அந்த என்ன கிரீம்னு கேட்குற அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி பங்காளி. நான் சொல்லுவேன் தலைவர் 6 பேக்கு நம்ப மாட்டீங்க, நான் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன். சூரி 2-3 படத்தை சூரி சார் வந்து பங்காளி சட்டையை கழட்டுவாப்பில் பாருங்கள், 6 பேக் பண்ணியிருக்காப்புல. முதல்ல நான் ஓப்பன் பண்ணிட்டேன், பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல போங்க. ஆமாம், என்ன ஒரு ஹீரோ மாதிரி 6 பேக் பண்ணியிருக்காப்புல, பண்ணிகிட்டு இருக்காப்புல. கூடிய சீக்கிரம் அதோடைய ஆல்பம் வெளியே வரும். சாரி பங்காளி. ஆமாம் சாரி சொல்லிட்டேன். நீங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு நான் ஒன்று கூட சொல்லக்கூடாதா? அது ஆனந்தராஜ் சார், இது நம்ம அருள்தாஸ் அண்ணன் டெய்லி வந்து இஞ்சி டிக்கெட்டில் வைப்போம். ஒரு கம்பீரமான தோற்றம், அப்படியே அவரை பார்த்துட்டே இருப்பேன். படக்குன்னு ஒரு காமெடி அடிப்பார், அப்படி சிரிப்பார். நல்ல காமெடி சென்ஸான ஆளாக இருக்காரு. உடனே டக்குன்னு அப்படியே பக்கத்தில் நின்று அப்படியே வயிற்றுல கை வச்சுட்டு, சார் நீங்கள் காமெடி பண்ணால் செம்மையாக இருக்கணும். ஹலோ சும்மா இருங்க, என்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, கண்ணெலாம் பெருசாக இருக்கு. கண்ணு பெருசாக இருந்தால் வில்லன்னு யார் சொன்னது? அதெல்லாம் உங்களை காமெடி பண்ண வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன். என்னை நம்பி நடிச்சுட்டு, நடிக்கும்போது கூட ஒரு சின்ன டவுட்டு, முருகன் தான் நல்லா வருமா, ரொம்ப மாரியா பண்ணுறீங்களே அப்படின்னு. நல்லா வரும் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஒரு தரையில் கடந்து அப்படி பிறலணும், குழந்த மாதிரி இப்படி பிறந்துக்கிட்டு கால் ரெண்டையும் விட்டு இப்படி அழுகணும். இல்லை இது மட்டும் பண்ண வேணாம், எனக்கு ரொம்ப குழந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு, ஓகேண்ணே அப்படின்னு. திடீர்னு என்ன நினச்சா இருந்தால, ஷார்ட் போயிட்டே இருக்குது, லக்ஷ்மண் ஷூட் பண்ணிட்டே இருக்காப்புல. அந்த ஷார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் குழந்த மாதிரி அழுகணும்னு. பரவாயில்ல நின்றுக்கிட்டே அழுதுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே நின்றுட்டு பண்ணுங்கண்ணே பரவாயில்லண்ணே அப்படின்னு. திடீர்னு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்து குழந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல, மணலில் விழுந்து அழுதாப்புல. அதை அப்படியே ஷூட் பண்ணோம். அந்தளவுக்கு அந்த கதை மேலே அவர் என் மேலேயும் அந்த கதை மேலேயும் அவர் வச்சுருந்த ஒரு பாசத்துக்கு ஒரு அண்ணன் மாதிரியான தாசன் எனக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நாயகன் ஷான் ரோல்டன் அவர் சொல்லணும். இப்போ நான் ஆர்டிஸ்டாக முதல்ல வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து மொட்டராஜன் சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, மொட்டராஜன் சார் வந்து போய் சொல்லியிருந்தேன், விஷ்ணு சார்ட்ட சொன்னேன், அவர் வேணும் சார் அப்படி. என்ன கேரக்டர் அப்படின்னாரு. சார் சாரி சார் அந்த கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன். அப்படியா என்னது அப்படின்னா, சார் இல்லை ஒரு பாடகன் அவர் அப்படின்னு. பாடகனா யார் அப்படின்னா, இல்லை சார் மொட்டராஜன் சார் தான் பாடுவார். பாடகன்னா இப்போ பேசவே கட்ட குரலாக இருக்குமே. இல்லை சார் அதில் அந்த கட்ட குரல்லே அவர் வந்து ஒரு பெரிய அவார்டு வாங்கி பாடினா எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நினைத்த நடிக்கும் அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, லவ்விங் அப்படிங்கிற மாதிரி போட்டு தலைவர் மாய நதி என்றுன்னு அந்த கட்ட குரலில் பாடுவார். அவரே வந்து தம்பி முருகன் தான் நிறையா படம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு பாடகனா எப்படியா நீ ஃபீல் பண்ண அப்படின்னாரு. இல்லைன்னு உங்கள் மொட்டையை பார்க்கும்போது பாட்டு தானே பாடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை மிகப்பெரிய பாடகன் ஆக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மொட்டராஜேந்திரனுக்கு பதிலாக பாடகர் ராஜேந்திரன்கிற மாதிரி கூப்பிட்டா நல்லதுன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன். அவர் இன்றைக்கி வரல, அவருக்கு ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட்டாக இதை தாண்டி விஷ்ணு விஷால் சாருக்கான அவருக்காக இன்றைக்கி மிகப்பெரிய நாயகனாக விளங்கிக்கிட்டு இருக்க விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வந்து அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். யாருமே வந்து யோசிப்பாங்க இப்படி இருக்கிறது, இப்படி அவருடைய வளர்ச்சிக்கு மத்தியில் ஒரு வந்து கெஸ்ட் ரோல் வந்து பண்ணுறது யோசிப்பாங்க. விஷ்ணு சார் சொன்னார், இந்த மாதிரி நானும் அவரும் பேசிக்கிட்டு வந்தேன், யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு. இவர் பேர் சொன்னோடனே ஃபோன் பண்ணுறாரு, இல்லை நண்பா பண்ணலாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நான் போய் கதை சொன்னேன். உடனே நடிக்க ஒத்துக்கிட்டு இந்த படத்தில் அந்த ஒரு முக்கியமான கதையினுடைய மைய புள்ளியாக இருந்த ஒரு ஆணிவேர் மாதிரியான அந்த சீனை அதை பண்ண விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சிம்பு சார் குரல் கொடுக்குறதுக்காக போயிருந்தோம் வீட்டுக்கு. அடி நைட்டு ஃபுல்லாக வச்சு ஒரு 2 வரைக்கும் ஜாலியாக நல்லா பேசி அனுப்புகிறார். அவருக்கு ரொம்ப சிம்பு சாருக்கு ரொம்ப நன்றி.
அப்புறம் வந்து டெக்னீஷியனுக்கு வந்துடுறேன் சார். நான் அப்புறம் லக்ஷ்மண் வந்து எப்படி கேமராமேன் அப்படின்னா, அவரும் ரெண்டு அவதாரம் அந்த படத்தில். ஒரு பக்கம் வந்து 200 பேர் வேணாம், 100 பேர் போதும் அப்படின்ட்டு போவார். அந்த மாடல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கீங்களா, அங்கே போங்க, ஸ்பாட் வச்சுருவேன் அப்படி பேசுவார். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அந்த பக்கம் போய் நான் சீன் சொல்லிட்டே இருப்பேன், 300 பேர் வைப்போம் அப்படிம்பாரு. அந்த பக்கம் போய் தனியாக போய் 100 தான் அப்படின்பாரு. என்னையே அது ஒரே ஆளுக்கு 2 வேலை கொடுத்து பெரிய குளச்சலாக இருக்குது. அவர் என்னென்னா ப்ரொடியூசராகவும் பேசுகிறாரு, ஹீரோவும் பேசுகிறாரு. சார் நீங்கள் என்ன எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் பேசுகிறீங்க, ஒரு கேமராமேனாகவும் பேசுகிறீங்க அப்படின்னா கடைசியாக யாரை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது என்னுடைய பெரிய பயங்கர, அதில் ஒரு பெரிய டைரக்ஷன். அது மெல்ல கேமராமேனை ஜெயிக்க வச்சுருவேன். 300 பேர் வந்து நிற்பாங்க. அப்படியே விஷ்ணு சார் திரும்பி அப்படியே கேமராமேனை பார்ப்பார், கேமராமேன் அப்படியே விஷ்ணு பார்ப்பார். 2 பேரும் சேர்ந்து என்னையை பார்ப்பாங்க, நான் அப்படியே வானத்தை பார்ப்பேன். எல்லாம் விதி அப்படிங்கிற மாதிரி. இப்படி படத்தை வந்து இவர் சொன்ன மாதிரி, சூரி சார் சொன்ன மாதிரி, சில நேரங்களில் வந்து இருக்கு கொஞ்சம் பிடிச்சி இது பண்ணாலும், மற்ற நேரங்களில் மிக சொற்பமான நேரங்கள் தான் அந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டாக எக்கனாமிக்கலாக ஒர்க் பண்ணுது. மற்றபடி நல்லா செலவு பண்ணக்கூடிய மனசும் ஒரு 99% நல்லா இருக்கணும், இல்லை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பிரம்மாண்டமாக தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதனால் கேமராமேனை பாராட்டுறது போல் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரை பாராட்டணும்னு தெரியல. கேமராமேனாக வந்து ஒரு சீன் சொன்னோன்னா இதுக்கு ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணுவார். இது வந்து ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரில் வைக்கலாமா அப்படின்பாரு, ஒரு ப்ளூ கலரில் வைக்கலாமா அப்படிங்கும்போது அப்படியே பேசிட்டே என்னை தள்ளிக்கிட்டே போவார். ஏன் அப்படி தள்ளிக்கிட்டே போகிறான்னு பார்த்தா அப்படி விஷ்ணு அப்படி பார்த்துட்டு இருப்பார். எங்கே 2 பேரும் போகிறீங்க அப்படின்னு லைட்டு கிட்டலாம் பேசுகிறக்கா. அந்த மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல் ஒரு மூடு கொடுத்த என் நண்பன் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஷான்ரோடன் சார் பேசுகிறேன். மியூசிக் டைரக்டராக சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு 4 மணி நேரத்துக்கு பிறகு கதையே சொல்லலை அன்றைக்கி. ஆக்சுவலாக அடுத்த நாள் தான் கதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் ஓகே பண்ணி சைன்லாம் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அப்புறமேட்டு தனியாக ஃபோன் பண்ணார், தலைவா கதை சொல்லவே இல்லை தலைவா அப்படின்னாரு. தலைவா சைன் பண்ணிட்டேன் தலைவா அப்படின்னாரு. பண்ணிட்டீங்களா, அப்புறம் சொல்லி என்ன வேணால் சொல்லாமல் இது முதலே யோசிக்கிறேன் அப்படின்னு. இல்லை தலைவா ஏதோ பேசுகிறீங்க, சைன் வேறு பண்ணிட்டேன், என்ன தலைவா சொல்லியிருக்க தலைவா கதையை அப்படின்னாரு. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் வீட்டில் போய் சொன்னேன். ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ஆஃபீஸ்லாம் இருக்கும், நம்ம போய் உட்காந்தோன்னா ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, ஒரு காஃபி டீ கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் கிடக்கும், படித்த பேப்பரே ஒரு 4 தடவை படிப்போம், அதுக்கப்புறம் வருவார். அப்படி எந்த பந்தாவும் இல்லாமல் அவருடைய வீடு தான் ஆஃபீஸு. வீட்டுக்கு போனால் ஊஞ்சல்லாம் இருக்குது, அப்படி உட்காந்துட்டு அப்படியே தலைவர் அப்படியே அவங்க ஒய்ஃப் தான் வந்து டீ கொடுத்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இசையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நண்பர். அவங்க வீட்டில் இப்போ தெரிஞ்சு இல்லைங்களா தூங்கிறது நான் அந்த சோஃபாலேயே டியூன் போடும்போது. ஹலோ தலைவா டியூன் ரெடி அப்படின்பா, போடுங்க அப்படி போடுவார். அந்த மாதிரி என்னை வீட்டுக்குள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் கொடுத்த ஷான்ரோடு நல்ல நண்பராகவும் மிக சிறந்த மியூசிக் டைரக்டர்னு சொல்லவே தேவையில்லை. அற்புதமான பாட்டு வந்திருக்கு, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஆர்ட் டைரக்டர் கோபி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் அந்த குழந்தை சின்ன தம்பி பிரபு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பண்ணிடலாம் சார் இல்லைங்க அங்கேருந்து கீழே நீங்கள் விழுகணும், பண்ணிடலாம் சார். தலைவா விழுந்துன்னு சொன்னேன், ஐயோ சார் அந்த மாதிரியான